யோஷித்த ராஜபக்ச, டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்துக்கு இன்று வருகை தந்திருந்தனர். 2009 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதியிலிருந்து 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் 3 வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புக் கணக்குகளில் பேணப்பட்ட 59 மில்லியன் ரூபாய் தொடர்பில் நிதி துய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமிழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிணை மனு தொடர்பான உத்தரவு இன்று அறிவிக்கப்படும் என திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். தரமற்ற மருந்துகளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பினுள் பகிர்ந்தளித்தமை தொடர்பில் முதலாவது சந்தேக நபராக சுதாத் ஜானக பெர்னாண்டோ பெயரிடப்பட்டுள்ளார். சுமார் 1.5 வருடங்களாக விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள தம்மை பிணையில் விடுவிக்க மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை மீள்பரிசீலனை செய்து தம்மை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர் மேல் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்.